தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என என் தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Good morning to everyone. Myself Bharani Bala, Department of Cardiopulmonary Perfusion Care Technology from Sri Shanmuga Institute of Medical Science and Research. Today I am going to explain about congenital heart disease. அதாவது congenital heart disease. நம்ம ஹார்ட்ல there are lot of problems, lot of disease condition இருக்கு. அதுல important condition வந்து congenital heart disease. Congenital means present in birth. அதாவது குழந்தை கருவுல இருக்கும் போதுல இருந்தே இந்த குறைபாடு இருக்கும். அதாவது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ வந்து பிரெக்னன்ட் லேடிக்கு எக்கோவோ இல்லை அல்ட்ராசவுண்ட் மூலியமா இந்த மாதிரி குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து அன்னோன் கண்டிஷன், ஜெனட்டிக்கா இருக்கலாம். மேக்சிமம் இதனாலதான் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வருது. கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் 2 டைப்ஸ் இருக்குது, சைனோட்டிக், ஏசைனோட்டிக். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரிக் சொல்றேன். சைனோட்டிக்னா ஸ்கை என்ன கலர், வானம் வந்து ப்ளூ கலர்ல இருக்குமா? ஸோ பிறக்கிற குழந்தைங்க ப்ளூ கலர்ல பிறப்பாங்க. ஸோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் எப்படின்னா அதனோட ஃபிங்கர்ஸ், லிப்ஸ், அதனோட நெயில்ஸ் எல்லாம் என்ன கலர்ல இருக்குன்னா ப்ளூ கலர்ல இருக்குமா. ஸோ அதை வச்சு, ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சைனோட்டிக் கண்டிஷன்ல பிறக்கிற குழந்தைங்க ப்ளூ கலர்ல பிறப்பாங்க. ஸோ அதில் நமக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னா 2 டைப்ஸ் இருக்குது. TOF டெட்ராலஜி ஆஃப் ஃபேலட், TGA டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் கிரேட் ஆர்டரிஸ். நிறைய கன்ஜெனிட்டல் சைனோட்டிக்ல இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த 2 தான். TOFனா டெட்ராலஜி ஆஃப் ஃபேலட், அதாவது டெட்ரா மீன்ஸ் 4 டிஃபெக்ட் நமக்கு இந்த ஹார்ட்ல இருக்கும். TGA டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் கிரேட் ஆர்டரிஸ், அதாவது நம்ம ஹார்ட்ல இம்பார்ட்டன்ட் கிரேட் ஆர்டரிஸ் 2 தான் இருக்குது. ஒன்னு பல்மனரி ஆர்டரி, இன்னொன்னு அயோட்டா. பல்மனரி ஆர்டரி ரைட் வென்ட்ரிக்கல்ல இருக்கும், அயோட்டா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருக்கும். ஸோ இது 2ம் மாறி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த கண்டிஷன். அதே போல ஏசைனோட்டிக், இப்போ உங்களுக்கு வந்து இதனோட டைப்ஸ் வந்து மாறிடும், திடீர்னு தப்பா எழுதிருவீங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதுல ஒரு ட்ரிக் என்னன்னா, ஏசைனோட்டிக், ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா AST ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், VST வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட், PDA பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ். அதாவது AST ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னா ஏட்ரியம்ல இருக்க செப்டம்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஹோல் இருக்கும். சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஏட்ரியம்ல இருக்கும். வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னா கீழே இருக்க லோயர் சேம்பர் இருக்கு இல்லையா, அதுல வென்ட்ரிக்கல் செப்டம்ல அதாவது ஹோல் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு நிறைய சப் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. PDAனா பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ், அதாவது தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் அயோட்டா அண்ட் பல்மனரி ஆர்டரி. அது வந்து நார்மலாவே இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஜாயிண்ட் ஆயிரும். ஆனா அது ஜாயிண்ட் ஆகாம அப்படியே அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த PDA தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ல ஒண்ணு. இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதனோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, குழந்தைங்களுக்கு எப்படி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ல போறாங்களா, மூச்சு வரதுல கஷ்டப்படுவாங்க, ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும், ஃபீவரா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு சர்ஜரி இருக்கு. அதுக்கு டயக்னோசிஸ் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ECG எடுத்து பார்க்கணும், எக்கோ எடுத்து பார்க்கணும், செஸ்ட் எக்ஸ்ரே, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சரியான ட்ரீட்மெண்ட், சரியான சர்ஜரி கொடுத்து நம்ம கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸை மைல்ட்ல இருக்கும் போதே நம்ம ப்ரிவென்ட் பண்ணி காப்பாத்திக்கணும். தேங்க்யூ.